நம்ம டாக்குமெண்ட் எடிட் பண்ணும்போது அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சேஞ்சஸை உடனடியாக நம்ம அன்டூ பண்ணவோ அல்ல ரீடியூ பண்ண முடியும். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2010 பார்த்தீங்கன்னா ஸோ அன்டூ அண்ட் ரீடியூ ஃபங்க்ஷனை 100 டைம்ஸ் நம்ம பண்ண முடியும். அண்ட் ரிப்பீட் பட்டன்ஸை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன்ஸை நீங்கள் as many டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா சேவ், அன்டூ பட்டன்ஸ் அண்ட் ரிப்பீட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த டாக்குமெண்ட்டில் உள்ள பேராகிராஃபை நான் ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேன். ஸோ அனதர் ஒன் பேராகிராஃபை நான் டெலீட் பண்ணுறேன் அண்ட் பேராகிராஃப் 4 நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் அதை அன்டூ பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அன்டூ பட்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணேன்னா பேராகிராஃப் 4 வந்துருச்சு அண்ட் பேராகிராஃப் 3 வந்துருச்சு அண்ட் ஒன் மோர் டைம் கிளிக் பண்ணாலும் பேராகிராஃப் 2. ஸோ நான் லாஸ்ட்டாக பண்ண 3 ஆக்ஷன்ஸு நான் ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ரீடு பட்டன்ஸ் எனேபிள் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்தது ரிப்பீட் பட்டன்ஸ் தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் ரீடு பட்டன்ஸ் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன்ஸை நான் ஜஸ்ட் ரீடு பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சுச்சுவேஷன் வச்சோ ஸோ அந்த இதுக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் அண்டு ஒன்ல ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளியர். லாஸ்ட்டாக நம்ம கிளியர்ன்றது நான் டெலீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இங்கே கிளியர்னு இருக்காது. நான் இப்போ வந்து டோட்டலாக சிங்கிள் கிளிக்கில் நான் 3 ஆக்ஷன்ஸையும் நான் அண்டு பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக பேராகிராஃப் 2 அண்ட் 3 அண்ட் 4 வந்துருச்சு. ஸோ நான் இப்போது இங்கே ரீடு பட்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் ஒன்ஸ் கிளிக் பண்ணேன்னா 1 by 1 தான் அது ரீடு பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் இப்போ டெலீட் பண்ணுறீங்களா இல்லை வேறு எனி அதர் ஆக்ஷன்ஸ் பண்ணிடுறீங்களான்றதை நீங்கள் இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ அண்டு பண்ணிடுறேன். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் போல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ரிப்பீட் பட்டன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிப்பீட் கொடுத்தேன்னா ஸோ அந்த வேர்டு போல்ட் ஆகிடுது. ஸோ நான் மெனி டைம்ஸ் டாக்குமெண்ட்டில் நான் இந்த ரிப்பீட் பட்டன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டு பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ பேராகிராஃப் 2 டெலிட் பண்ணிடுறேன். நான் அண்டு பண்ணோன்னா அந்த பேராகிராஃப் திரும்ப எனேபிள் ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா ரீடு பட்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட் இதில் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸு போல்டு டிசேபிள் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே அண்டு பட்டன் டிசேபிள் ஆகிடுச்சு. நான் ரிப்பீட் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஜஸ்ட் நான் திரும்ப ரிப்பீட் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி போர்டில் இருந்த இதெல்லாம் நான் ஜஸ்ட் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பண்ண ஆக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஜஸ்ட் நான் அதை எல்லாமே அண்டு பண்ணிடுறேன். டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. ஸோ இது நீங்கள் ஒன்ஸ் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டாலோ அல்லது டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாலும் இந்த அண்டு அண்ட் ரீடு ஃபங்க்ஷன்ஸ் அதில் உள்ள ரெக்கார்டு எரேஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் 2 ஐட்டத்தை நீங்கள் அண்டு அண்ட் ரீடு பண்ண முடியாது. அதாவது டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதை நீங்கள் அண்டு அண்ட் ரீடு பண்ண முடியாது. அண்ட் பிரிண்ட் பண்ணுறதை நீங்கள் அண்டு அண்ட் ரீடு ஃபங்க்ஷன் மூலம் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் ஒரு பிக் டாக்குமெண்ட்டை எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த அண்டு அண்ட் ரீடு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண மிஸ்டேக்ஸை சரி செய்து பண்ண முடியும். அண்ட் பர்டிகுலர் ஆக்ஷனை நம்ம as many டைம்ஸ் நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிக்க முடியும்.